Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல குக் வித் கோமாலில அஸ்வின் செஞ்ச ரெசிபி மட்டன் ஸ்டியூ செய்ய போறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ மட்டனை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். நான் இப்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 5 விசில் இதை சிம்மில் வேக வைக்க போகிறோம். ஸோ இது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டியூவுக்கு தாளிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு முக்கியமாக தேங்காய் பால் தேவை. ஸோ தேங்காய் பாலில் நான் 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆம் தேங்காய் பால் சொல்லுவோம்ல, கொஞ்சம் தண்ணியாக இருக்குமே, அதை ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ மட்டனுக்குள்ளே அந்த தேங்காய் பால் எல்லாம் ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை மூடி போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே பாருங்கள் சூப்பராக கொதிச்சிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும்ல, அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சுட சுட சூப்பரான கேரளா ஸ்டைல் மட்டன் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.